அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் பந்தநல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசடி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் தங்கராசு. இவரோட நடுமகள் பேர் தர்ஷிகா. வயசு 10 ஆகுது. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவும் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து அந்த பொண்ணை மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. திருவாரூர் ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்த பொண்ணு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதி இறந்து போயிட்டாங்க. டிசம்பர் 3ஆம் தேதியே ஈவினிங் ஒரு 3 மணிக்கு அவங்க ஊர்லேயே நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணை புதைச்சிட்டாங்க. புதைச்சவங்க மறுநாள் காலையில் டிசம்பர் 4ஆம் தேதி காலையில் சடங்கெல்லாம் செய்கிறதுக்காக சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. போய் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, புதைச்ச பாடியை காணோம். அதாவது தோண்டி யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்பாட்டில் எப்படி இருக்குனாக்க, தோண்டி எடுத்ததுக்கான தடயம் இருக்குது. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் குங்குமமும் எலுமிச்சம்பழமும் அந்த ஸ்பாட்டில் இருக்குது. இது தெரிஞ்ச அவங்க உடனடியாக போலீஸுக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் வந்துட்டாங்க. தாசில்தார் முன்னிலையில் திரும்பவும் தோண்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த புதைச்ச பாடியை காணோம். ட்ரெஸ்ஸும் எலுமிச்சம்பழம் அந்த குங்குமம் இது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது வேறு எதுக்காக அந்த பொண்ணை யார் நைட்டோட நைட்டாக புதைச்ச பாடியை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? ஒருவேளை நரபலி கொடுக்குறக்கா, இல்லை ஏதாவது மந்திரவாதிங்க எடுத்தாங்களா, என்ன ரீசன் சொல்லி யாருக்குமே தெரியவே இல்லை. அதாவது பிணமாக இருந்தாலும் பொண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாப்பு கிடையாது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த லட்சணத்தில் தான் லா அண்ட் ஆர்டர் இருந்துகிட்ருக்கு. ஸோ பெண்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்களுக்கு சுதந்திரம்லாம் இல்லையா, நாங்கள் எங்கே வேணாலும் போவோம், நைட்டில் வேணாலும் போவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கேயும் இருக்க வேண்டாம். ஏன்னா இறந்து போனதுக்கப்புறமும் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்ம நாட்டோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பொண்ணோட பாடி யார் எடுத்திருப்பா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.